ஆன்டிஸ் அண்ட் அங்கிள்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சைனா டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து வீடியோவில் போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம், காமெண்ட் பண்ணோம், லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம். நம்ம வந்து எவ்ரி வீடியோவில் ஒரு என்ன நடக்குதுங்க? நான் தாங்க சேனல் ஓனர். என்ன வச்சு எடுக்காம இந்த பிள்ளைய வச்சு எடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த ஏரியாவே செம வைபா இருக்குங்க உண்மையிலே. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஈப்போ சைடு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈப்போலாம் வந்து ஒரு மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற பில்டிங்ஸ் மாதிரி இருக்கும். பட் அந்த குட்டி குட்டி பில்டிங்காக இருக்கும். ஆனால் அது ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி உண்மையிலே சூப்பராக இந்த சைடும் செம்மையாக இருக்குது. குட்டி குட்டியாக நிறைய சாப்பிட்ற கடை, குட்டி குட்டி கெஃபே அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. போவோமா நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். சைனீஸ் இம்பீரியல் பீஃப் ரொட்டி நிறைய இடத்துல இங்கே ஃபேமஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி தெரியுமா இருக்கும், பரோட்டா இருக்குல்ல, பரோட்டாக்குள்ளே பீஃபை வச்சு அவங்க அதை அப்படியே பண்ணி ஒரு மாதிரி பஃப் மாதிரி மடித்து கொடுத்துட்றாங்க. ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி, கொரியன் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக கொரியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணுன்னு ஆசைங்க. உங்கள் யாருக்காவது நல்ல கொரியன் ரெஸ்டாரண்ட் கேஎல்ல தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போய் சாப்பிட்ணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு கடையில் சாப்பிட்ருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு தெரியல, எனக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியல. ஸோ நல்ல கொரியன் ரெஸ்டாரண்ட் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போய் ட்ரை பண்ணுறேன். டூரிஸ்ட்லாம் வராங்கன்னா கண்டிப்பாக பெட்டாலிங் ஸ்ட்ரீட் வந்துடுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து ஏதாவது நம்ம போய் கிஃப்ட் பண்ணுவோம்ல, எங்கே போயிட்டு வந்திருக்கோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய சொவினியர்ஸ், அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகேங்க, உள்ளே போகலாமா? ஏன்னா லேட் ஆகிடுச்சு, ஒரு வேளை க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க. நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்க, என்ட்ரி ஆயாச்சு. ஒவ்வொரு கடையாக நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய பேர் இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நல்லா பார்கெயின் பண்ணால் செம்மையாக கம்மியாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்கெயின் பண்ண தெரிஞ்சவங்க நல்லா பார்கெயின் பண்ணி நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். அங்கெல்லாம் கிராக்ஸ் 7000 பயங்கர ரேட்டு. இங்கே அதே மாதிரி வச்சுருக்காங்க. ரூப்பில் டூப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே வந்து டூப்பு. கோச்சு, எல்வி எல்லாம் வச்சுருக்காங்க. மேடமுக்கு கூச்சிலாம் தெரிஞ்சிருக்கு. ஹவு மச்சா? 50. மை காட். Hi. Everybody can bear is surprise. பசிக்குது. எத்தனை பேருங்க இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? எங்கேயாவது வெளியே போகலாம் நம்ம ஆரம்பித்து வெளியே போய் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சிருவாங்க, பசிக்குதுமான்னு. ஒரு ஃப்ளோவில் போய் ஏதாவது ஷாப்பிங் பண்ணலான்னு போனால் ஃபஸ்ட்டு அவனுங்களுக்கு சாப்பாடை கொடுத்து தான் நம்ம எதுனாலும் பண்ணணும். வாங்க போய் சாப்பிட பார்ப்போம். ரெயின்போ டாக் எல்லா பக்கமும் இதாங்க வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இந்த மாதிரி லக்ஸுரி ஹேண்ட்பேக்ஸோட ஃபர்ஸ்ட் காப்பி தான். முக்கால்வாசி கடை இங்கே அப்படி தான் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தியா அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே. பார்த்தியா ஆப்பிளோட ஒரு டூப்ளிகேட். இங்கே பாருங்கள், ஃபுட்வேர் ஹெவன்ங்க. இந்த மாதிரி ஃபேன்சி ஃபுட்வேர்ஸ்லாம் இருக்காது, வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தியா நல்லா இருக்கு. அந்த ஸ்பைக்கி ஒன்று. ஆமாம், ரம்பூட்டான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அந்த ஒயிட் பார்ட்ஸ் எனக்கு சூப்பராக இருக்கும். அந்த ஒயிட் பார்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தோன்னே தெரியும். நிறைய ஜூஸு கடை, ஈவன் 7-Eleven அந்த சைடு இருந்தது. அது என்ன 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க? இது என்னது? 20 ரிங்கெட்டுங்க. ஆனால் இது வந்து இங்கே எல்லாருமே எப்படி தெரியுமா, நம்ம வேணான்னு சொல்லிட்டா உடனே கம்மி பண்ணிடுறாங்க ப்ரைஸை. இல்லைங்க ரொம்ப காஸ்ட்லி நோ அப்படின்னு சொன்னாலே ஓகே ஐ வில் கிவ் யூ லெஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரிங்கெட் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நவ் வந்து 15மே இது என்ன காஸ்ட்லியான்னு தெரில, பட் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஹேண்ட்மேட். இதை பார்த்து நான் பேபின்னு நினச்சிட்டேன் கொஞ்ச நேரத்தில்.
சூப்பராக இருக்குது. நம்மளோட ரியல் டெஸ்டருக்கு கொடுக்கலாம். நல்லா இருக்கு. பட் இதை விட பரத்தாயில் இருக்க மில்க் டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது இங்கே வந்து கொஞ்சம் டீயோட அந்த டாமினன்ட் லைட் அதிகமாக இருக்குது, அங்கே பர்ஃபெக்ட் பேலன்ஸில் இருக்கும். பட் நல்லாயிருக்கு. 5 ரிங்கெட்டுக்கு இது உண்மையிலே ஒர்த்து தான். வாசி இங்கே பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் பார்த்தது பேக்ஸு, இந்த மாதிரி லக்கேஜ் பேக்ஸு, வாட்சஸ்ஸு, இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ற குட்டி குட்டி ஸ்நாக் ஐட்டம், அப்புறம் சைனீஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது தான் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ஊருக்கு போகிறீங்க, நிறைய பேர் கிஃப்ட் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து நல்லா பார்கெயின் பண்ணுங்கள். எல்லா கடையிலையும் பார்கெயின் பண்ணிங்கன்னா நல்லா கம்மி பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த மாதிரி பீச் வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இது எவ்வளோன்னு நான் போய் கேட்டு வரேன். எனக்கு அந்த ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை வந்து 60 ரிங்கெட் சொன்னாங்க. பட் அப்படியே யோசித்தோடனே அவரே வந்து 50க்கு கம்மி பண்ணார். இன்னும் யோசிச்சா 40 கம்மி பண்ணியிருப்பார். பட் அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதனால் நான் வாங்கலை. திஸ் ஃபோன் இஸ் ஃபார் ஸ்பீக்கிங்? No, it's for gaming. Sorry. No, gaming. Real phone. 75 ringgit. Message This is literally smaller than my hands. Smartphone மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாரு குட்டியா. Phone இங்க இருக்கு. இங்க இருக்கு. ரியல் ஃபோனுங்க. இது நான் வந்து விளையாட்டு ஃபோன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆமா, சொப்பு ஜாமா மாதிரி இருக்குது. ஆனால் சொப்பு ஜாமா இல்லை. இதில் நம்ம சிம் போட்டு பேசலான்றாங்க. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஃபோன் வந்து ரொம்ப குட்டி ஃபோன். ஃப்ளவர் மார்க்கெட்லாம் இங்கே இருக்குங்க, பாருங்களேன். இதே மாதிரி இன்னும் 2-3 கடை தள்ளி இதே மாதிரி நிறைய கடை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வைக்கிற பிளான்ஸு அது மாதிரிலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே போகலை, டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. நம்ம அப்படியே ஏதாவது சாப்பிட்றதுக்கு கடை பார்த்துட்டு போகலாம். இங்கேப்பா ஏமாற்றி போட்டாங்க. நான் மோமோன்னு பார்த்தோன்னே மோமோஸ்ன்னு ஆசையாக வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ரீசெண்ட் டேஸாக மோமோஸ் சாப்பிட்ணுன்னு. நான் மோமோன்னு ஆசையாக ஓடி வந்தால் இது கடைசி ஐஸ்கிரீம் கடை. மிஷலின் ரெக்கமெண்டட். இங்கே ஏதாவது ஒன்று வாங்குவோமா? வாங்குவோம் கண்டிப்பாக. அப்பா இது காட்டு. இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் தெரியுமா? இது வந்து ஒய்ஃப் கேக். அம்மா எப்படி இருக்கு? இது இன்னும் சாப்பிட்டு டேஸ்ட்டு. கோதுமை களி 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 வந்து இதில் வந்து தான் செய்வாங்க. எள்ளுங்க, எள்ளு நல்லது தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். பட் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்டியாக இருக்கலாம். பெட்டாலிங் ஸ்ட்ரீட் சைனா டவுனை பற்றி நான் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு நிறையா வந்து இந்த மாதிரி பொருள்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், குட்டி குட்டி பொருள்லாம் வாங்க பிடிக்கும்னா மெயினாக பேக்ஸு, அப்புறம் ட்ராலிஸ், அந்த மாதிரி நல்லா வைபான இடமா இருக்குங்க. எல்லாம் அப்படியே ஜாலியாக ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு தான் அது. நல்லா பார்கென்லாம் பண்ணுவீங்கன்னா செம்மையாக நீங்கள் அடித்து பேசி வாங்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி ரவுண்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் நீங்கள் கேட்டுருங்க என்ன ரேட்டுன்னு. எந்த கடையில் கம்மியாக இருக்கோ அந்த கடையில் வாங்குங்க. அதே மாதிரி நல்லா நீங்கள் வந்து வேணாம், எங்களுக்கு வேணாம், ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க, நல்லாவே கம்மி பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நான் சொன்னேன்ல பார்க்கிங் போய் பண்ணோன்னு, நாங்கள் ஒரு 1.5 hours தான் பார்க் பண்ணோம். பட் 22 ரிங்கெட் சார்ஜ் பண்ணாங்க, கொஞ்சம் காஸ்ட்லி அது வந்து. ஆனால் வேறு ஒன்றும் வழி இல்லைங்க. இப்போ நம்ம வந்து எம்ஆர்டி பக்கத்துலேயே இருக்குது, மகாராஜா லீலான்னு சொல்லிட்டு மோனோ ரயில் இருக்குது. அதே மாதிரி எம்ஆர்டியும் இருக்குது பக்கத்தில், பசர்சினி எம்ஆர்டி இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்கிங் செலவெல்லாம் நம்ம மிச்சப்படுத்தலாம். இல்லை காரில் தான் வரீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல சேஃபாக பார்க் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா ஃபைன்லாம் போட்டாங்கன்னா அதுவே 150 ரிங்கெட் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஜூனியர் கப்னா வந்திருக்கோம். எங்களுக்கு ஆல்ரெடி மணி 10 above 10 ஆயிடுச்சு. இட்லி சாப்பிட்டாலும் வந்து இட்லி காலி ஆயிடுச்சு. ஸோ தோசை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இன்னொரு வீடியோவில் நாங்கள் அவங்கள மீட் பண்ணுறோம். டாடா பாய், குட் நைட்.